ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்தி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் அம்மா வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்க. அந்த ஹோட்டலில் இன்றைக்கி வந்து ஆர்டர் வந்திருக்குது. ஸோ 150 பேருக்கு குக்கிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இட்லி, சாம்பார், சட்னி, பூரி, வடை அந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து வடகரியும் கேசரியும் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, ஓகே பண்ணிடலாமே, சும்மா தானே இருக்கும், அப்படி கொஞ்சம் லைட்டாக பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு நானும் ஷாப்புக்கு வந்தேன். ஏர்லி மார்னிங் 3 o'clock நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்த ஒர்க்கு. சரி வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். எப்படி நான் வடகரியும் இன்றைக்கி கேசரியும் உங்களுக்கு நான் ஹோட்டலில் ஒரு 150 பேருக்கு நான் செய்கிற மாதிரி இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன் வீடியோஸில். இன்றைக்கி நான் பண்ண போகிற குக்கிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேருக்கு நம்ம பண்ணுறதுனால எவ்வளோ போட போகிற ரேஷியோ அப்படின்னு நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் டேஸ்டியான வடகரியும் கேசரியும் எப்படி செய்யலான்றதை நீங்கள் ஃபுல்லாக வீடியோஸில் பார்க்க முடியும். ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் அந்த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து வடகரி தான் செய்ய போகிறோம். வடகரிக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாமே நம்ம ஆயிலில் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அந்த கடலைப்பருப்பை நம்ம ஊற வச்சு நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஆவி கட்டி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து அந்த ஆவி கட்டி நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு வெங்காயம் போட்டு நம்ம அந்த ஆயிலே ஃப்ரை பண்ண போகிறோம். 1.5 கிலோ கடலைப்பருப்பு நான் போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 1/2 கிலோ வெங்காயமாவது நம்ம சேர்க்கணும். ஸோ 1/2 கிலோ வெங்காயத்தை நான் பொடிசாக அந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி நான் ஆயிலில் போட்டு நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். நல்லா வதங்கணும். வெங்காயம் எவ்வளோ நேரம் வதங்குதோ நமக்கு அப்போ தான் நமக்கு வடகரி நல்ல ஒரு டேஸ்ட்டில் கொடுக்கும். இந்த மாதிரி பெரிய டவரால் பண்ணினா 150 பேருக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி பெரிய பாத்திரமாக எடுத்திருக்கேன். என்னோடய சேனலில் வந்து ஆல்ரெடி நான் வந்து வடகரி எப்படி பண்ணலான்னு நான் கொடுத்துருக்கேன். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பேன். நான் வந்து இன்றைக்கி ஆர்டர் கொடுக்கறதுனால நான் இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் நான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தேவையான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஸ்பைசினஸ் போய் நமக்கு வடகரி டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா 100 கிராம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 100 கிராம் எடுத்து அந்த பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து ஃபுல்லாக கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயமும் அந்த பச்சை மிளகா நல்லா நமக்கு வதங்கி வரணும். அப்போ தான் நம்ம தக்காளி சேர்க்க முடியும். வெங்காயம் ஆல்மோஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் கண்டிப்பாக ஒரு 1/2 கிலோ தக்காளி சேர்த்துக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து வடகரிக்கு வந்து வெங்காயம் தக்காளி கொஞ்சம் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். ஸோ ஒவ்வொரு வாய்க்கு நமக்கு அந்த தக்காளியோட ஃப்ளேவர் நமக்கு இருக்கும். நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். 1/2 கேஜி தக்காளி கண்டிப்பாக சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு 5 ஸ்பூன் கிட்ட கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஏன்னா நிறைய குவான்டிட்டி பண்ணுறதுனால நமக்கு இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் நமக்கு நல்லாயிருக்கும் அப்போ தான். ஸோ அதனால் கொஞ்சம் நிறையவே நம்ம சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி நம்ம எடுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய சேர்க்கும் போது நமக்கு வந்து குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகவே வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி நல்லா ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தனி மிளகாய்த்தூளும் கரம் மசாலாவும் நான் சேர்த்துக்க போகிறேன். தனி மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்க போகிறேன். அதே மாதிரி வீட்டு மிளகாய்த்தூள் நம்ம ஒரு 3 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கணும். கண்டிப்பாக வீட்டு மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம வீட்டில் நம்ம எல்லா குழம்புக்கும் மிக்ஸ் பண்ணி போடுவோம் பாருங்கள், அந்த மிளகாய்த்தூளே சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வடகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுன்னு சாப்பிடும்போது. அந்த பருப்போடு நம்ம வச்சு சாப்பிடும்போது நல்லா காரசாரமான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவும் வந்து காரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வடகரியோட டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து கொஞ்சமாவது காரம் இருக்கணும் நமக்கு. நான் வந்து ஏற்கனவே வந்து கடலைப்பருப்பை ஊற வச்சு நான் அரைச்சி நான் எடுத்திருக்கேன்னு சொன்னேன்ல, அது இதுதான் அது. இட்லி குண்டால இந்த பருப்பெல்லாம் சேர்த்து நான் வேக வச்சு நான் எடுத்திருக்கேன். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் நம்ம உதுத்து நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம ஊற்று ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம வந்து மசாலாலாம் ஃபுல்லாக வதக்குனதுக்கப்புறம் நம்ம இதை சேர்த்துக்கணும். கரெக்டாக இருக்கும் அப்போ தான். மசாலாவில் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். எடுத்த உடனே தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேருங்க. நமக்கு வந்து பருப்பு எல்லாமே மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். இந்த டைமில் நம்ம தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தண்ணியோட ரேஷியோ கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. பார்த்ததுக்கப்புறம் நமக்கு தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஏன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவி வந்து நல்லா கொதிக்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஸோ திரும்ப நான் தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன்.
தேவையான அளவுக்கு நம்ம எல்லா தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்து குழம்பு நல்லா கொதிக்கணும், அந்த கிரேவி பதத்தில் வரணும். ஸோ அதனால் நம்ம வந்து தேவையான கொஞ்சம் உப்பு இன்னும் சேர்க்கவே இல்லை. அதனால் இப்போ நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். கடலைப்பருப்பு நான் அரைக்கும்போது கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்தேன். அதுக்கப்புறம் நான் உப்பு சேர்க்கல. இப்போ தான் நான் தேவையான உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சப்போஸ் காரம் கம்மியாகிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் இப்போ சேர்த்துக்கலாம் அந்த டைமில். ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ண போகிறோம். தட்டு போட்டு மூடிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஏன்னா கீழே நமக்கு பருப்பு தங்குறதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்பப்போ கரண்டி வச்சு தட்டை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 10 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி இன்னும் கொதிக்கலை. கொதிக்க வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் நமக்கு கீழே நமக்கு வந்து வடகறி அடிப்பிடிக்காமல் நமக்கு வரும். திரும்பவும் தட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ தான் நமக்கு லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா கொதிக்கணும். கிரேவி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம அந்த கிரேவியை நம்ம பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வடகறி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது நல்லா கொதிக்கணும். நம்ம போட்டிருக்க தண்ணி, நம்ம போட்டிருக்க அந்த பருப்பு எல்லாமே நல்லா மிக்சட் ஆகி நல்லா சலன்னு கொதிக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவு கொதிச்சா தான் நமக்கு வடகறியோட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நல்லா கொதிக்கணும். எனக்கு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த மேலே நமக்கு வந்து குக்கிங் முடிஞ்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மேலே நமக்கு ஆயில் மாதிரி அப்படியே நமக்கு வந்து படியும். இந்த மாதிரி படியும் போது கரெக்டான ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம இறக்கி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அந்த அளவுக்கு நமக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். குக்கிங்னாலே மேக்ஸிமம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன். அது எங்கள் அம்மா வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஆர்டர் தான் வந்துச்சுன்னா அடிக்கடி கூப்பிடுவாங்க. நானும் போய் செஞ்சு கொடுத்துருவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயம். ஆல்மோஸ்ட் வடகறி ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவரில் நல்ல ஒரு ஸ்மெல்லோடு சொல்லவே முடியல. அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்னபடி ரேஷியோவில் நீங்கள் இந்த மாதிரி வடகறி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் நீங்கள் என்ன தான் வாங்கி சாப்பிட்டாலுமே அந்த டேஸ்ட்டுக்கு ஈடே ஆகாது. ஸோ நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் இன்றைக்கி வடகறி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் வடகறி முடிஞ்சிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. லைட்டாக மேலாப்பில் கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவி அப்படியே இறக்கி அந்த இட்லி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சொல்லவே முடியாது எத்தனை இட்லி உங்கள் வாய்க்குள்ளே போகுதுன்னு போய்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கேசரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேசரி நான் செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நெய் கொஞ்சம் சேர்த்து நான் 1 கிலோ ரவையை வந்து நான் நெய்யில் வறுத்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அதில் நான் கேசரி பவுடர் நான் ஒரு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை நம்ம சேர்த்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். 1 கிலோ ரவைக்கு கண்டிப்பாக வந்து 1.5 கிலோ சர்க்கரை போடணும். அந்தளவுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஸ்வீட் போட்டிங்கன்னா ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன ரேஷியோடி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எப்போவுமே வந்து ஸ்வீட் செய்யும்போது லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இந்த மாதிரி உப்பு சேர்த்து பண்ணிங்கன்னா தான் நமக்கு ஸ்வீட்டும் அந்த லைட்டாக அந்த உப்பு தன்மையும் போய் நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க அந்த ரவையை சேர்த்துக்க போகிறோம். ரவை வந்து சேர்க்கும்போது கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து கூட ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாதனால நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் லைட்டாக கெட்டியாகிடுச்சு. ஸோ கெட்டியானாலும் பரவாயில்ல, தண்ணியில் நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆகி நமக்கு கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மாதிரி கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் ஹெல்ப்புக்கு வந்து ஒரு ஆள் வந்தாங்க. சரி ஓகே மிக்ஸ் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு அவங்கள நானும் மாற்றி மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். லைட்டாக மட்டும் கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படியே நமக்கு சக்கரை படும்போது கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு நானும் அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேசரியை பொறுத்த வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஆனால் கையே வலி எடுத்துச்சு எனக்கு அன்றைக்கி. ஏன்னா வந்து குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணவும் முடியல. ஒரே ஆளே ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுனால கையும் எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு ஆள் ஹெல்ப்புக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியே நல்லா 2 பேரும் மாற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். ரவை வந்து நல்லா கெட்டியாக நமக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். எடுத்தோடனே சர்க்கரை சேர்த்துறாதீங்க. இந்த அளவுக்கு நமக்கு வந்ததுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் பாருங்கள், 1 கிலோ ரவைக்கு 1.5 கிலோ சர்க்கரை சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே இந்த ரேஷியோ படி தான் நான் சேர்ப்பேன். ஸ்வீட் ரொம்பவும் இருக்காது, கம்மியாக இருக்கும், கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்க்கும்போது நமக்கு வந்து கேசரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நமக்கு சர்க்கரை எல்லாமே மெல்ட் ஆகுறதுனால. இந்த கேசரியை பொறுத்த வரைக்கும் நம்ம கை எடுக்காமல் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். கேசரி நம்ம ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், முன்னாடிக்கும் இப்போவுக்கும் நமக்கு நல்ல கேசரி வெந்திருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்.
இந்த டைமில் ஏலக்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்க்கலாம். நான் வந்து ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காவும் சர்க்கரையும் சேர்த்து மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி சேர்த்து போட்டிங்கன்னா ஏலக்காய் நம்ம வாயில் தட்டுப்படவும் படாது. சாப்பிட்றவங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதோடய ஃப்ளேவர் மட்டும் போய் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மெத்தடில் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேசரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நம்ம இறக்கி வச்சிடலாம். இன்னும் நம்ம வந்து முந்திரி திராட்சைலாம் இன்னும் வறுத்து போடவே இல்லை. ஸோ அதனால் தேவையான அளவுக்கு ஒரு பேன் ஒன்று வச்சு நம்ம சேர்த்து எல்லாத்தையும் நம்ம வறுத்து சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு டால்டா சேர்த்துக்க போகிறேன் நான். வீடுனா நம்ம வந்து ஒன்லி நெய் மட்டும் நம்ம சேர்த்து நம்ம குக் பண்ணலாம். நமக்கு ஆர்டர் வந்திருக்கிறதுனால இந்த மாதிரி போட்டு தான் கட்டுப்படி ஆகும். ஸோ அதனால் நான் டால்டா சேர்த்துக்க போகிறேன். டால்டா வந்து 1/2 கிலோ டால்டாவை நம்ம இன்றைக்கி சேர்த்துக்க போகிறோம். டால்டா நம்ம போட்டிருந்தாலுமே நம்ம கேசரியில் தெரியவே தெரியாது. நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி க்ரீமியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. ஸோ நான் டால்டா ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்க போகிறோம். திராட்சை சேர்த்துக்க போகிறோம். 1/4 கிலோ முந்திரி பருப்பாவது கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போது நமக்கு அது முந்திரி பருப்போட ஃப்ளேவர் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது முந்திரி பருப்பும் நமக்கு வாயில் வரும். ஸோ இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திராட்சையும் முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வறுக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் கேசரியில் கொண்டு போய் சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். கேசரியில் நம்ம சேர்த்தாச்சு. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா லிக்யூடாகிடும். அப்புறம் மிக்ஸ் பண்ண நமக்கு கெட்டியான பதத்தில் வந்துடும். எனக்கு வடகரியோட கேசரி செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஒரே ஆளே ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி அந்த மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. மற்றபடி எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. சரி, ஓகே, ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட்டு கேசரி ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வடகரி ரெடி ஆகிடுச்சு. ஆர்டருக்குரிய டைம் ஆகிட்டதுனால வேகமாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் என்னால் ஃபுல் வீடியோஸ் கொடுக்க முடியல. ஸோ நான் என்ன பண்ணது மட்டும் தான் நான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன். அதேமாதிரி பக்கத்தில் வந்து அந்த அக்கா வந்து பூரி போட்டுருந்தாங்க, சர்வன்ட் அக்கா. அப்படியே எங்கள் அம்மா பக்கத்தில் வடையும் போட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே லைட்டடாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். 150 பேருக்கு கிரகப்பிரவேசம் ஆர்டர் வந்ததுனால காலைல 7 மணிக்கு எழுந்துச்சி எங்கள் அம்மா, அப்பா, சர்வெண்ட்டு, நான் எல்லோரும் சேர்ந்து செஞ்சிட்டு இருந்தோம். பூரி வேறு 150 பேருக்கு செய்யணும். வடகரியும் கேசரி முடிச்சதுக்கப்புறம் பூரிக்கு நான் உட்காந்து மாவு திரட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் அம்மா ஒரு பக்கம் வடையும் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இட்லி ஒரு பக்கம் ஊற்றிட்டு இருந்தாங்க. சாம்பார், சட்னி, தக்காளி சட்னி எல்லாத்தையும் முன்னாடியே நாங்கள் ரெடி பண்ணி வச்சாச்சு. வடை இப்போ போடுற டைம் ஆகிட்டனால வடை மட்டும் வேகமாக போட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஆர்டர்ஸ் கூடிய டைமும் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஒர்க்கு வந்து வேகமாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் வீடியோஸ் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பொங்கலும் ஆர்டர் கேட்டிருந்தாங்க. பொங்கல்லாம் முன்னாடி செஞ்சு முடிச்சிட்டாங்க. வடை மட்டும் தான் லாஸ்ட்டாக போட வேண்டியிருந்துச்சு. வேகமாக வடை மட்டும் போட்டுட்டு இருந்தாங்க அம்மா. சரி, ஓகே, பொங்கல் பண்ணதை அப்படியே லைட்டாக பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது தான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா ஷாப்பில் எல்லாமே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து ஆர்டர் இந்த மாதிரி ஃபுட்டு வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாமே. பூரி ரெடி ஆகிடுச்சு, பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, இட்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஆர்டர் முடிஞ்சிடுச்சு. வடை மட்டும் அம்மா போட்டுக்கிட்டு இருக்காங்க வேகமாக. இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் வடகரியும் கேசரியும் நானே 150 பேருக்கு எப்படி சமைக்கலாம், எவ்வளோ ரேஷியோ போடலாம் அப்படின்னு நான் ஃபுல் வீடியோஸ் நான் காமிச்சிருக்கேன். என்னோடய வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இன்றைக்கி செஞ்ச ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய வடகரி நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். பிகினர்ஸ் கூட சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆர்டர் ரெடி ஆகிடுச்சு. வந்து எல்லோரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நான் கிளம்ப போன டைம் ஆகிடுச்சு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.